ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து டாக்ஸி எடுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கார் நின்று போய் ஒருத்தர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. முத்து வழிய போய், என்ன சார், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன விஷயம்? இல்ல சார், ரொம்ப அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும். என் ஒய்ஃப் டெலிவரிக்காக கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். கார் நடுவில் நின்றுடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. இந்த சைடு எந்த காரும் வராது. இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப தூரம் இருக்குது சார் அப்படின்னு நிற்கிறவர் புலம்புறாரு. சார், என்னோடது டாக்ஸி தான், வாங்க சார், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்கிறதுக்காக முத்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சார், டாக்ஸிக்கு எவ்வளோ ஆச்சு? அந்த காசுக்கு தானே வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்கும்போது, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பிரசவத்துக்கு இலவசம் தானே, அதோட நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உதவிக்குன்னு யாருமே இல்லை. ஏதாவது மருந்து வாங்கணும், இல்லை போய் காஃபி வாங்கிட்டு வரணும்னா சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா சொல்லுங்கள் சார், காஃபி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். அட பரவாயில்ல சார், உங்களுக்கு ஏதாவது லேடிஸ் ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்க, என் ஒய்ஃபை வர சொல்கிறேன், அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க சார், கூட இருந்து பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி மீனாவையும் வர வைக்கிறாரு. மீனா அவங்களுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நல்லபடியாக குழந்தை பிறந்துடுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் 2 பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இப்படி யாருமே உதவ மாட்டாங்க சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு கஸ்டமர் ஹாப்பி ஆகுறாரு. மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க சார், அவருக்கு இப்படி தான் இறக்க குணம். கஸ்டமரை பத்திரமா வீட்டில் இறக்கி விடுறது மட்டும் அவரோட வேலை இல்லை சார். அவங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ணுவார். நாங்களாம் சின்ன வேலை செய்கிறவங்க தான் சார், சும்மா பூ கட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மீனா தன்னைத்தானே சொல்லிக்கிடுவாங்க. குழந்தைய தூக்கிக்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது, இப்படி எல்லா வேலையும் செய்கிறாங்க. கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சார், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, 4-5 கார் இருக்குது சார், இவ்வளோ நல்ல குணம் இருக்கிற ஒருத்தர் என் வீட்டுக்கு வந்து அவர் முத்துக்கிட்ட இந்த என் நம்பரை வச்சுக்கோங்க சார், 2 நாள் கழிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம், அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. முத்துவும் அதே மாதிரி, குழந்தை நல்லா இருக்கா சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. சார், நீங்கள் என் வீட்டுக்கு வரணும் கண்டிப்பாக அப்படின்னு கூப்பிட்டு, எனக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது சார், ஒரு ஏஜென்சி மாதிரி காரு வாடகைக்கு விட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு பிஸ்னஸும் இருக்குது. இதை கவனிச்சுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்க ஒருத்தர், அதுவும் டிரைவிங் தெரிஞ்சவர், இந்த டிரைவிங் ஏஜென்சிக்கு மேனேஜராக இருந்தால் நல்லாயிருக்கும் சார், நீங்கள் கொஞ்சம் இதை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே முத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். சார், இதுதான் சார் என் தொழிலே, நானே 2 கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் சார், நான் பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு முத்து ஏற்றுக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 காரு கிட்ட இருக்கு. இதை முழுசா உங்களோட ஏஜென்சி மாதிரியே நீங்கள் எடுத்து நடத்தலாம். இதில் ஒரு ஷேர் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க சார், போதும், மாதம் மாதம் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார், நான் செஞ்சது ரொம்ப சின்ன உதவி தான், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய உதவி நீங்கள் செய்கிறீங்க? இதை பதில் உதவியாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, ஐயோ, இது கூட நீங்கள் எனக்கு செய்கிறது உதவி தான் சார். இந்த ஏஜென்சியை நடத்த முடியாமல் இப்போ 2 மாசமா சும்மா தான் நிக்குது. என் ஒய்ஃப் வேற கன்சீவ் ஆயிட்டாங்களா, அவங்க கூடயும் இருக்க முடியாம, பிசினஸையும் பாத்துக்க முடியாம, இந்த ஏஜென்சியையும் கவனிச்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். இது 2 மாசமா அப்படி ஷட் டவுன்ல நிக்குதுங்க சார். நான் ஃபாரின் வேற போயிட்டேன், அதனால இதை கண்காணிக்க முடியல. இதுக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு இருந்தவங்க ஒழுங்காவும் நடத்தல சார். மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். இதுல இருந்து வர்ற லாபத்துல 2 பங்கு போட்டு 1 நீங்க எடுத்துக்கோங்க, 1 எனக்கு கொடுங்க, போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு மாசத்திலேயே 4-5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. முத்து ஆசாசியா வந்து அண்ணாமலை கிட்ட கொடுக்கறாரு. பாத்தியாப்பா, என்ன நம்பி என்னோட நல்ல குணத்தை பார்த்து ஒருத்தர் ஒரு பெரிய பிசினஸே எனக்கு கொடுத்திருக்காரு. 10 காருக்கு வச்சு நான் ஓட்டிட்டு இருக்கேன்ப்பா, என்னோட சொந்த கார் மாதிரி தான், முழு மெயின்டெனன்ஸும் என்னுடையது, லாபத்துல எனக்கு ஒரு பங்குப்பா. அவ்வளவு பெரிய நல்ல மனசுள்ளவங்க இந்த ஊர்ல இருக்காங்க, அதனால தான்ப்பா மழை பெய்யுதே, உன்னா மாதிரியே அவரும் நல்லவர் தான் அப்படின்னு முத்து சந்தோஷப்படுறாரு. ஒரே மாசத்துல மாடியில ரூம் கட்டி நாங்க மாடிக்கே போயிடுவோம். இனிமே இந்த ஹால்ல கட்டில போட்டு படுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே இருக்காது மீனா, நீ சந்தோஷமா இரு, மாடியில வீடு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு முத்து சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல மீனாவும் வந்து சொல்றாங்க, இப்போ எனக்கும் நிறைய ஆர்டர் இருக்குங்க, மண்டப அலங்காரத்துக்கு என் டிசைன்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் புக் பண்றாங்க, அட்வான்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது நல்ல முகூர்த்த மாசமா, 10 ஆர்டர் கிட்ட இருக்குது. இந்த 10 ஆர்டர் முடிச்சு கொடுத்தோம்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. விஜயாவுக்கு, என்ன மனோஜ் ஒரு ஷோரூம் வச்சிருந்தான், 6 மாசம் கழிச்சிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்தான், இந்த மீனா சொல்றது என்ன சாத்தியமா என்ன? முகூர்த்த காலத்துல 10 லட்சம் ரூபாய் எடுத்துட முடியுமா? அதுவும் வெறும் பூ கட்டி. அத்தை, அது சும்மா பூ கட்டுறது இல்ல அத்தை, அதுல நிறைய கற்பனைகளையும் கலந்து புது புது டிசைனா செஞ்சிட்டு இருக்கேன். இந்த டிசைன் எல்லாம் பார்த்து விருப்பப்பட்டு தான் வர்றாங்க என்கிட்ட ஆர்டர் கொடுக்கறதுக்கு. இதுல எத்தனை தடங்கள் இருக்கு தெரியுமா? இதுல ரமணின்னு ஒரு ரவுடியம்மா வேற இருக்கு. இத சமாளிச்சு அதை சரி கட்டி தான் நான் இத்தனை ஆர்டரையும் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஆர்டரை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 10 மண்டபத்துல புக்கிங் ஆயிருக்கு எனக்கு. இன்னும் இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த நாள் இருக்கு. அத்தனை முகூர்த்த நாளுக்கும் எனக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னா இந்த ஒரே மாசத்துல 10 லட்சம் என்ன, அதை விட அதிகமாவே எனக்கு
எனக்கும் லாபம் கிடைக்கும். அண்ணாமலை சொல்றாரு, பரவாயில்ல மீனா, நீ பூ கட்டுறதானே அப்படின்னு ரொம்ப லேசா நினைக்காம இத ஒரு பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகணும்னு யோசிச்ச பாரு, அதை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிற. இதை நான் ஆர்டரும் வாங்கியிருக்க பாரு, படிக்காட்டியும் நீங்க 2 பேருமே நல்ல புத்திசாலிக தான் அப்படின்னு அண்ணாமலை பாராட்டுறாரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு இந்த புத்திசாலித்தனம்லாம்? என்னாலதான், நான் தான் மீனாக்கு புத்தி சொல்லி அறிவு சொல்லி அவளை இந்த அளவுக்கு புத்திசாலியா மாத்தி இருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அண்ணாமலை கேக்குறாரு, என்ன விஜயா சொல்ற? நீ எப்ப பார்த்தாலும் மீனாவை திட்டிட்டு தானே இருப்ப. திட்டுறதுனா டீச்சரும் தான் திட்டுறாங்க. நான் திட்டி மீனாவை பக்குவப்படுத்தியிருக்கேன். அவ வீட்டையும் சரியா கவனிச்சுக்கிட்டு பூ கட்டுறதையும் சரியா செய்யறான்னா எப்படி? நான் திட்டுறதுனால தான். திட்டுறதும் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் திட்டுறான். இவ்வளவு நல்ல புத்திசாலியா மீனா நடந்துகிட்டானா இனிமே நான் எதுக்கு திட்ட போறேன்? முத்துவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், மீனாவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இனி எதுக்கு மீனாவை நான் வேலை வாங்க போறேன்? எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் மீனா, நீ ஒன்னும் கஷ்டப்படாத அப்படின்னு விஜயா சொல்றாங்க. முத்து வேகமா வந்து, ஏன் மீனா, கல்யாண மண்டப ஆர்டர் மட்டும் தான் எடுப்பியா, இல்ல பர்த்டே பார்ட்டி, ரிசப்ஷனு, இந்த சடங்கு, மிச்ச விழாக்களுக்கும் எடுப்பியா? எந்த விஷயமா இருந்தா என்னங்க, மேடை அலங்காரம் நான் பண்ணுவேன், இதுக்கு இவ்வளவு சார்ஜ் ஆகும், அன்னைக்கு பூ விலை என்ன விக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி சார்ஜ் நான் மாத்திக்கிருவேன் அப்படின்னா என்கிட்ட 2 பேர் பர்த்டேக்காக புக் பண்ணிருக்காங்க, ஆர்டர் ஓகே சொல்லவா அப்படின்னு முத்து கேக்குறாரு. பரவாயில்லையே மீனா, முகூர்த்த மாசம் அப்படிங்கறத தவிர்த்து மத்த மாசத்துலயும் உனக்கு நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணோம்னா மாசம் முழுக்க உன்கிட்ட ஆர்டர் கையில இருந்துகிட்டே இருக்கும்ல, அப்ப மாசம் ஃபுல்லா இதே மாதிரி காசு வருமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. என்ன விஜயா, மீனா இப்போ உனக்கு செல்ல மருமகள் ஆயிட்டாளா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாங்க. ஆமாங்க, மீனா புத்திசாலியா இருக்கால, அதனால எனக்கு செல்ல மருமக. ரோகிணியும் அப்படிதான் புத்திசாலியா இருந்தா, அதனால அவ எனக்கு செல்லமா இருந்தா. இப்போ மீனா தான் புத்திசாலியா இருக்கிறா, அதனால மீனா தான் என்னோட பெஸ்ட் மருமக அப்படின்னு விஜயா பாராட்டுறாங்க. இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.